வீட்டில் ஸ்லேவரி குஸ்கா பிரியாணி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பானை திட்டு அதை நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அந்த உள்ள நெய் சேர்த்துட்டு அந்த ஸ்டிக்காக இருக்குல்ல அது எல்லாமே நல்லா மெரிட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கிறேன். அது வந்து 6 டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 30 to 20 செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். அப்புறம் வந்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ண திங்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். அதை நான் என்னென்ன போடுறேன்னு சொல்லி பாருங்க. பேனெல்லாம் ஆட் பண்ணுறேன்ட்டு பாருங்க. பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை, ஏலக்காய், சோம்பு, ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா அதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிப்பேன். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது ப்ரௌனியாக வர வரைக்கும் நம்ம வந்துட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு ஸ்டவ்வை கூட்டி வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கிறேன். ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கணும், நல்லா மசிஞ்சு வர மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு. அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மேலே நான் உப்பு போட்டுக்கிறேன். சும்மா லைட்டாக இப்போ மட்டும் நான் கொஞ்சம் உப்பு நம்ம தேவைக்கு அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். லாஸ்ட் நம்ம வந்து உப்பு காணாட்டி நம்ம அப்போ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டிருக்கோம், அதை நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கோம், அதை நம்ம தேவைக்கு அளவு நம்ம போட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 மிளகா எடுத்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு நான் ஒரு 3 டீஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துருக்கேன் கரம் மசாலா. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிடணும். நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஒரு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் 1 டம்ளர் ரைஸை விட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரு 6 கிளாஸ் நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அதில். நம்ம பிரியாணி பண்ணிட்டு இருக்கும் போதே எங்கள் வீட்டு பெரியவர் வந்துட்டாரு. நல்லா மணக்குதையா மம்மி என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்குறதுக்கு. இதோ காட்டுறேன் பாருங்க அவனா. இவங்க தான் எங்கள் வீட்டு பெரியவர் செல்லக்குட்டி. பிரியாணி பண்ணுற சமயத்தில் அப்படியே கூட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். கிண்டி விட்டுட்டு ஒரு 3 டீஸ்பூன் நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன்.
உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நம்ம அதை மூடி வச்சுக்கலாம். ஏன் மூடி வைக்கிறோன்னா அது நல்லா நம்மளுக்கு அப்சர்வ் ஆகும். நல்ல உப்பு எல்லாமே நல்லா இது நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி இருக்கா, ஒரு டம்ளர் அரிசி அதை நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். அரிசி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிட்டு சொன்ன மாதிரி ஒரு 30 நிமிஷம் நம்ம அதை அப்படியே வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி அங்கங்கே இருந்துச்சு. சரி இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதை நம்ம ஊறி வச்சுக்கலாம் திரும்ப. இவங்க 2 பேரும் எங்க வீட்டு செல்ல பிள்ளைங்க. இவன் பேரும் அப்பு. இவன் எங்க வீட்டு பெரியவன். ரொம்ப கோவக்காரவன். பார்க்கறது பார்த்தீங்களா நல்லா. நம்ம கடாயில் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏற்றி வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு ஸ்கா பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும். வீட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்டாக இருக்கும். நல்ல சுட சுட கமன்னு மணக்குது. நீங்கள் வீட்டில் ஒரு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.